வணக்கம். உண்மையான சுதந்திரம் அப்படின்னா என்ன? நாம எல்லாரும் அடிக்கடி யோசிக்கிற ஒரு கேள்விதானே இது. இந்த கேள்விக்கு ஒரு ஆழமான பதில தேடி தெய்வத்தின் குரல்ங்கிற ஒரு ஞான பொக்கிஷத்தை நமக்கு தந்த காஞ்சி மகாபெரியவாவோட சிந்தனைகளுக்குள்ள நாம ஒரு பயணம் போக போறோம். வாங்க சேர்ந்து போலாம். நாம வருஷா வருஷம் சுதந்திர தினத்தை ரொம்பவே கோலாகலமா கொண்டாடுறோம். ஆனா ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாருங்களேன், நாம உண்மையிலேயே சுதந்திரமா தான் இருக்கோமா? இந்த ஒரு கேள்விதான் இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த தேடலோட மையப்புள்ளி. சரி, இந்த கேள்வி இங்கிருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, இது காஞ்சி மகாபெரியவாவோட போதனைகளோட இதயத்திலிருந்து வர்ற ஒரு கேள்வி. வெறும் அரசியல் சுதந்திரத்தை தாண்டி உண்மையான சுதந்திரத்தோட அர்த்தம் என்னன்னு அவர் ரொம்ப ஆழமா கேள்வி எழுப்பினார். சுதந்திர போராட்ட காலத்துலலாம் பாத்தீங்கன்னா ஸ்வராஜ்யம், சுதேசி இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதாவது நமக்கு நாமே ஆட்சி செஞ்சுக்கணும், நம்ம சொந்த நாட்டுப் பொருட்களையே பயன்படுத்தணும், இதெல்லாம் தான் சுதந்திரம்னு நாம பொதுவா புரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா? ஆனா இங்கதான் மகாபெரியவா ஒரு ரொம்ப ஆழமான முரண்பாட்டை சுட்டி காட்டுறாரு. ஒரு பக்கம் நாம ஸ்வயராஜ்யம் வாங்கிட்டோம்னு சொல்றோம், ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம பழக்க வழக்கங்கள்ல, உடையில எல்லாத்திலயும் வெளிநாட்டுக்காரங்கள மாதிரி இருக்க முயற்சி பண்றோம். இது என்ன சொல்லுது? நமக்கு அரசியல் சுதந்திரம் கிடைச்சிருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல கலாச்சார ரீதியா, மன ரீதியா நாம இன்னும் அடிமைத்தனத்துல சிக்கியிருக்கோமோன்னு தோண வைக்குது இல்லையா? ஆக இந்த முரண்பாடுதான் ஒரு விதமான மாயையான சுதந்திரத்தை உருவாக்குது. அதாவது நாம சுதந்திரமா இருக்கோன்னு நாமளே நினைச்சுக்கிறோம், ஆனா உண்மையில பார்த்தா வேற சில புது வழிகள்ல நாம அடிமைப்பட்டுட்டு இருக்கோம். இத பத்தி தான் நாம இப்போ இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். மகா பெரியவாவோட இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. எவ்வளவு ஒரு ஆணித்தரமான கேள்வி பாருங்க. வெளிநாட்டுக்காரங்க நம்மள ஒன்னும் சொல்லல, அவங்க நம்மள கட்டாயப்படுத்தல. ஆனா நாமளே வலிய போய் அவங்களோட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிட்டோம்னா, அப்புறம் அரசியல் ரீதியா சுதந்திரம் இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான்னு அவர் சொல்றாரு. அப்போ உண்மையான சுயராஜ்யம்னா என்ன? அது வெறும் அரசியல் மாற்றம் மட்டும் கிடையாது. அதுக்கு இன்னும் ரொம்ப ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. இங்கதான் உண்மையான சுயராஜ்யத்துக்கான ஒரு அற்புதமான வரையறைய நம்ம பாக்குறோம். அது என்னன்னா, நம்மளோட சொந்த காலத்தால் அழியாத நாகரிகம், நம்ம தனித்துவமான பழக்கவழக்கங்கள், அப்புறம் நம்ம தர்மம், இது எல்லாத்துக்கும் உண்மையா இருக்கிறது தான் சுயராஜ்யம். சொல்லப்போனா இது ஒரு தேசத்தோட ஆன்மாவையே மீட்டெடுக்கிற மாதிரி. சரி, எதுக்கு நம்ம பாரம்பரியத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஏன்னா யோசிச்சு பாருங்க, கால வெள்ளத்துல எத்தனையோ பெரிய பெரிய நாகரிகங்கள்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. ஆனா நம்ம நாகரிகம் மட்டும் ஆயிரக்கணக்கான வருஷமா ஒரு பாறை மாதிரி அசையாம நிக்குது. இதுவே அதோட தனித்துவமான சக்திக்கும் ஞானத்துக்கும் பெரிய சாட்சி இல்லையா? ஆக இதிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். மத்தவங்கள மாதிரி இருக்க முயற்சி பண்றதை விட்டுட்டு நாமளா இருக்கணும். நம்மளோட உண்மையான சுயம் என்னவோ அதுக்கேத்த மாதிரி வாழணும். இதுதான் உண்மையான சுதந்திரத்தை நோக்கிய முதல் படி. சரி, நாமளா இருக்கிறதா உண்மையான சுதந்திரம்னா, அப்போ நம்மள நாம எப்படி ஆட்சி செஞ்சுக்கணும்? இந்த கேள்விதான் நம்மள தர்மம் அப்படிங்கிற ஒரு மிக ஆழமான ஒரு விஷயத்துக்குள்ள கூட்டிட்டு போகுது. பழங்காலத்துல ஒரு முக்கியமான வாக்கியம் இருக்கு, ராஜா தர்மஸ்ய காரணம். அப்படின்னா ஒரு தேசத்துல தர்மம் நல்லபடியா நடக்கணும்னா அதுக்கு ஆட்சியாளர் தான் காரணம். அவர்தான் அதுக்கு வழிவகுக்கணும். இதுதான் ஆட்சியோட அடிப்படை நோக்கமே. இங்க தர்மம்னா நம்ம உடனே மதம்னு நினைச்சுக்க கூடாது. இது ஒரு உலக பொதுவான கொள்கை. அதாவது எந்த விதமான தீங்கும் பேராசையும் கோபமும் இல்லாம ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க கடமைய சரியா செய்யணும். அப்படி செய்யறது மூலமா அவங்களும் ஆன்மீகமா உயரணும், மொத்த சமூகத்தையும் உயர்த்தணும். இதுதான் தர்மம். அப்போ தர்மத்தோட அடிப்படையில ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? முதல்ல சமூகத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவு இல்லாம ஒரு நல்ல ஒழுங்க உருவாக்கணும். ரெண்டாவதா அந்த ஒழுங்கு மூலமா ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஆன்மீகத்துல முன்னேற, அதாவது ஆத்மா அபிவிருத்தி அடைய வாய்ப்பு கொடுக்கணும். இந்த கொள்கைகளையெல்லாம் யாரு சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ்றாங்களோ அவங்களாலதான் ஒரு உண்மையான தர்மராஜ்யத்தை நடத்த முடியும். இப்போ நாம இது எல்லாத்துக்கும் அடித்தளமா இருக்கிற ஒரு முக்கியமான கொள்கைக்கு வரும். அது நம்ம தனிப்பட்ட கடமையா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய அரசாட்சியா இருக்கட்டும், எல்லா செயலையும் வழிநடத்த வேண்டிய ஒரே ஒரு கொள்கை. இந்த இடத்துல நமக்கு இயல்பாவே ஒரு கேள்வி வரும் இல்லையா? சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா நிஜ வாழ்க்கையில இருக்கிற கடினமான சூழ்நிலைகளை யோசிங்க. சட்டத்தை அமல்படுத்துறது, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது, ஏன் ஒரு போர்க்களத்துல சண்டை போடுறது, இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த ஆன்மீக கொள்கைகள் எப்படி பொருந்தும்? இதுக்கான பதில் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். அந்த பதில் ஒரே ஒரு வார்த்தை தான், அன்பு. என்னது அன்புவா நீ யோசிக்கிறீங்களா? இங்கதான் ஒரு அற்புதமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும்.
நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் மூலம் அன்பா இருக்கணும். ஒருத்தருக்கு தண்டனை கொடுக்கறோம்னா கூட அது வெறுப்புலயோ பழிவாங்கிற உணர்ச்சியிலயோ இருந்து வரக்கூடாது. தப்பு செஞ்ச ஒருத்தன் இன்னும் பாவம் செஞ்சிடக்கூடாதுன்னு அவனை தடுக்கிறதே ஒரு விதமான அன்புதான். இது அந்த தனிநபரோட ஆன்மாவையும் காப்பாத்துது, அதே சமயம் சமூகத்தோட நலனையும், அதாவது லோக க்ஷேமத்தையும் பாதுகாக்குது. கடைசியா மகா பெரியவா ரொம்ப அழகா முடிக்கிறாரு. இந்த ஆழமான ஞானமெல்லாம் நான் சொல்றது இல்ல, இது என்னோட சொந்த கருத்து கிடையாது. இது நம்ம பாரத தேசத்தோட ரிஷிகளும் முனிவர்களும் காலங்காலமும் நமக்கு கொடுத்த போதனைகளோட மொத்த சாராம்சம்னு சொல்றாரு. சரி, இப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஆனா இந்த கேள்வி நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டியது. அன்புங்கிற இந்த மகத்தான கொள்கைய நம்மளோட சொந்த வாழ்க்கையில, நம்ம சமூகத்துல, நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலயும் எப்படி பயன்படுத்தலாம்? இத பத்தி நம்ம எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். இந்த ஞான பயணத்துல எங்களோட இணைஞ்சிருந்த உங்க எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. இந்த ஞான தேடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்க கியான் கோஷ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க வெறும் தமிழ்ல மட்டும் இல்ல, ஆங்கிலம், ஹிந்தி, மராத்தி, பெங்காலி மாதிரியான பல மொழிகள்ல சனாதன தர்மத்தோட பொக்கிஷங்களை பகிர்ந்துக்கிறோம். ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, தெய்வத்தின் குரல்னு இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க எங்க சேனல்ல பார்க்கலாம். இந்த தெய்வீக அறிவை நீங்க உங்க குடும்பத்தினர்கிட்டயும் நண்பர்கள்கிட்டயும் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். வாங்க சனாதன தர்மத்தோட ஒளியை எல்லாரும் சேர்ந்து பிரகாசிக்க செய்வோம். நன்றி.